Hello students, welcome to Just Add Maths. இன்னைக்கு நம்ம sections 1.9 to 1.10ல இருக்கிற introduction and definitions பார்க்கலாம். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது composition of functions அப்படின்னா என்னன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு composition of functions அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. When a car driver depresses the accelerator pedal, it controls the flow of fuel, which in turn influences the speed of car. ஸோ இப்போ சப்போஸ் ஒரு டிரைவர் வந்து கார் ஓட்டிகிட்ருக்காருன்னா அவருக்கு வந்து ஸ்பீடாக போகணுன்னா அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிலரேட்டரை வந்து ப்ரெஸ் பண்ணுவார். ஸோ அந்த ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்னா பெட்ரோலோட ஃப்ளோ வந்து அதிகமாகும். ஸோ பெட்ரோலோட ஃப்ளோ அதிகமாகும் போது நமக்கு காரோட ஸ்பீட் வந்து அதிகமாகும். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆக்சிலரேட்டர், அதுக்கப்புறமா வந்து ஃபியூவல், அந்த ஃபியூவல் வந்து காரோட ஸ்பீடை கூட்டுது. ஸோ லைக்வைஸ் the composition of two functions is a kind of chain reaction where the functions act upon one after another. So composition of functions எப்படி இருக்கும்னா ஒரு chain reaction மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எப்போவுமே காம்போசிஷனில் வந்து 2 or 3 ஃபங்க்ஷன்ஸ் எப்போவுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனில் ஆக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட்டு தான் வந்து நம்ம காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். We can explain this further with the concept that function is a process. ஸோ இதை வந்து ஒரு ப்ராசஸாக நம்ம சொல்லலாம். If f and g are two functions, then the composition g of f of x is formed in 2 steps. ஸோ காம்போசிஷனை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம், எப்படி எழுதலாம்னா g of f of x அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து 2 ஸ்டெப்பில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா feed an input say x to f. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், ஒரு இமேஜ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு நம்பர், ஒரு இன்புட் வந்து கொடுப்போம். அந்த இன்புட் வந்து அந்த ஃபங்க்ஷனில் போய் நமக்கு வந்து ஒரு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ஃபங்க்ஷன் வந்து ஒரு மெஷின், அதில் வந்து ஒரு இன்புட் கொடுத்தா நமக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்புட் கொடுக்குறோம், எக்ஸ் அப்படின்னு ஒரு இன்புட்டை அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறோம். ஸோ நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும். இப்போ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா feed the output f of x to g to get g of f of x. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸை எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் கொடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு அவுட்புட்டாக கிடைச்சதை ஜிங்கிற ஃபங்க்ஷனில் திருப்பி நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அவுட்புட் எஃப் ஆஃப் எக்ஸை ஜிங்கிற ஃபங்க்ஷனில் இன்புட்டாக கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். அண்ட் கால் இட் gf of x. ஸோ இந்த g of f of xை தான் நம்ம gf of x அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஒன்றுமே பண்ணல, ஃபர்ஸ்ட்டு எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் வந்து எஃப்க்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு அவுட்புட் கிடைக்குது. அந்த எஃப் ஆஃப் எக்ஸை திருப்பியும் நம்ம இன்புட்டாக ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து g of f of xஆக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ், சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து definition பார்க்கலாம். Let f from a to b and g from b to c be two functions. ஸோ இங்கே வந்து 2 functions கொடுத்துருக்காங்க. a to b வந்து fங்கிற function, b to cல gங்கிற function கொடுத்துருக்காங்க. Then the composition of f and g denoted by g composition f. ஸோ காம்போசிஷனை எப்படி எழுதலாம்னா g போட்டிருக்கேன், நான் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு f போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து g composition f அப்படின்னு ரீட் பண்ணணும். is defined as the function g composition f of x is equal to g of f of x. ஸோ நான் இப்போ தான் வந்து சொன்னேன் 2 ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கலான்னு. அதில் நமக்கு கிடைச்ச அவுட்புட் வந்து g of f of x. அதை வந்து நம்ம இந்த மாதிரியும் எழுதிக்கலாம், g composition f of x. ஸோ நமக்கு சம்ஸ்லலாம் வந்து ஃபைன் g composition f அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம g composition f of x equal to g of f of x இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஸோ டொமைனில் வந்து எக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ g composition f of x equal to g of f of x இதுதான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நான் ஆரோ டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏ பி சி 3 செட் இருக்குது நம்மக்கிட்ட. ஏல வந்து எக்ஸுங்கிற எலமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் இன்புட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த எக்ஸை எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே போட போகிறோம். ஸோ எக்ஸு இந்த ஃபங்க்ஷனில் ஆக்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸை ஒரு இன்புட்டாக கன்சிடர் பண்ணி ஜிங்கிற ஃபங்க்ஷன் கூட ஆக்ட் பண்ண வச்சோன்னா நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து g of f of xஆக இருக்கும். ஸோ இங்கே எஃப் இருக்குது, எஃப் வந்து எக்ஸில் ஆக்ட் பண்ணும்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி g வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் ஆக்ட் பண்ணும்போது நமக்கு g of f of x கிடைக்குது. ஸோ f is a function from a to b, g is a function from b to c. அதே மாதிரி a to cல இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம gf அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம கிடைச்சிருக்கிற அவுட்புட் வந்து g of f of xஆக இருக்குது.
ஸோ இதில் நம்ம ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஜிஎஃப் அப்படின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் ஜி ஏ டு சிங்கிற செட்டில் இருக்கிறது வந்து ஜிஎஃப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து காம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ். இப்போது நம்ம காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். லெட் ஏ பி சி டி பி 4 செட்ஸ். ஸோ 2 ஃபங்க்ஷன் காம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷனுக்கு 3 செட்ஸ் இருக்கும். காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ்க்கு 4 செட்ஸ் இருக்கும். Let f from a to b, g from b to c and h from c to d be 3 functions. So இங்கேயும் அதே மாதிரி தான் f is a function from a to b, g is a function from b to c and h is a function from c to b. Using composite functions f composition g and g composition h, we get 2 new functions like. So இங்கே நமக்கு composition of 2 functionsனா ரெண்டு possibility இருக்கு. ஒன்று f composition g and g composition f. Composition of 3 functions को நமக்கு 2 possibilities. So f composition g composition h and f composition g composition h. So இங்கே வந்து brackets மட்டும்தான் வந்து மாறும். ஸோ இங்கே வந்து f and g க்கு brackets இருக்குது, இங்கே g and h க்கு brackets இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ரெண்டுமே இந்த எப்போவுமே வந்து ஈக்குவல் தான். ஸோ brackets வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால ஆன்சர் வந்து மாறாது. ஸோ நம்ம கிடைக்கிற ரிசல்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பி சி டி 4 செட் இருக்குது. ஸோ ஏ டு பி வந்து ஃபங்க்ஷன் எஃப், பி டு சி ஃபங்க்ஷன் ஜி அண்ட் சி டு டி வந்து ஃபங்க்ஷன் ஹெச். ஸோ நம்ம லாஸ்ட்டில் காம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸில் பார்த்த மாதிரி ஏ டு சிக்கு ஜிஎஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும் அண்ட் பி டு டிக்கு ஹெச்ஜி. ஸோ எப்போவுமே வந்து இப்படி ரைட்லேருந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஜிஎஃப். ஸோ ஏ டு சிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜி அதுக்கப்புறமா எஃப், ஏன்னா நமக்கு கிடைச்ச அவுட்புட் வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி பி அண்ட் டிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து ஹெச் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸாக இருக்கும். அதனால தான் வந்து இங்கே ஹெச்ஜின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ டு டி. ஸோ ஏ டு டி எப்படி இருக்கும்னா ஹெச்ஜி ஆஃப் எஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெச்ஜி. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ப்ளூ கலர் ஆரோவை வந்து இது ஒரு ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஹெச்ஜி ஆஃப் எஃப். இன்னொன்றில் வந்து ப்ராக்கெட்ஸ் மட்டும் மாறும், ஹெச் ஆஃப் ஜிஎஃப். ஸோ இப்போது நமக்கு ஏ டு டி இந்த ஸ்கை ப்ளூ ஆரோ எப்படி கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த திக் ப்ளூ ஆரோ அதுக்கப்புறமா எஃப். ஸோ ஹெச்ஜி ஆஃப் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு, நான் இங்கே ஏற்கனவே சொன்னேன் இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஹெச்ஜி ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் இந்த ஹெச்சை எழுதிட்டு தனியாக இந்த க்ரீன் ஆரோ. ஸோ அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கலர்ஸ் வச்சு. ஸோ ஹெச் ஆஃப் ஜிஎஃப். ஸோ இது வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் நமக்கு காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸில் எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் அண்ட் எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஹெச். ஸோ இதுதான் வந்து காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ். இப்போது நோட் பார்க்கலாம். Generally, f composition g is not equal to g composition f for any 2 functions f and g. So composition of 2 functionsல f composition g is not equal to g composition f. இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து நம்ம கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கம்யூட்டேட்டிவ்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சப்போஸ் a + b is equal to b + a இல்லைனா ab is equal to ba அப்படின்னு வந்து ஒரே இதை நம்ம ரிவர்ஸில் எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம கம்யூட்டேட்டிவ்னு சொல்லலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா f காம்போசிஷன் g, g காம்போசிஷன் f. ஸோ அது வந்து அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பேர் நம்ம கம்யூட்டேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து காம்போசிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் அசோசியேட்டிவ் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த ப்ராக்கெட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பேர் அசோசியேட்டிவ் சொல்லுவோம். அண்ட் காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். உங்களுக்கு வந்து சம்ஸில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது எப்போவுமே ஈக்குவலாக தான் வரணும். நாட் ஈக்குவலாக வந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து எப்போவுமே காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ்க்கு ட்ரூவாக தான் இருக்கும். இந்த 2 பாயிண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபையிங் த கிராஃப்ஸ் ஆஃப் லீனியர், குவாட்ராட்டிக், கியூபிக் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து 4 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ்க்கு கிராஃப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா a function f from r to r. இந்த r வந்து ரியல் நம்பர்ஸ். ஸோ a function f from r to r defined by f of x is equal to mx plus c where m is equal to 0. ஸோ நான் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஹைலைட் பண்ணியிருக்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா f of x is equal to mx plus c இந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ சப்போஸ் எப்படி இருக்கும்னா f of x equal to 3x plus 4
இல்லைனா f of x is equal to 2x மட்டும் இருக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா m வந்து not equal to 0, அதாவது லீனியர் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸுங்கிற டேர்ம் கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் m not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. m வந்து 0வாக இருந்ததுன்னா m இன்ட்டு ஸோ 0 இன்ட்டு எக்ஸ் இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ அப்படி வந்து நமக்கு வரக்கூடாது. எக்ஸுங்கிற டேர்ம் எப்போவுமே லீனியர் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ f of x equal to mx plus c where m is not equal to 0 is called a linear function. This represents a straight line in a graph. ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் நீங்கள் கிராஃப் வரையும்போது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வில் பி ஆஃப் த ஃபார்ம் f of x is equal to x. ஸோ உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் வந்து உங்களுக்கு இமேஜாக வரும். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கிறதால இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ f of x is equal to x இதை வந்து நம்ம கிராஃபாக மார்க் பண்ணோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் x is equal to 1 போட்டிங்கன்னா f of 1 is equal to 1, f of 2 is equal to 2. ஸோ ஆர்டர் பேர்ஸ் வந்து 1,1, 2,2, 3,3 இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கும், ஏன்னா இங்கே வந்து நம்ம ரியல் நம்பர்ஸ்க்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லா நம்பர்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கும் பிளாட் பண்ணி கிராஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு f of x is equal to x எப்படி இருக்கும்னா ரைட் டு லெஃப்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ f of x is equal to x. ஸோ நீங்கள் வந்து பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ சப்போஸ் நமக்கு 2 இருக்குது, ஒரு 2 இருக்குன்னா அந்த 2 கூட ஏதாவது ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 0 கிடைக்கணும். ஸோ இப்போ சப்போஸ் 2 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும்? 2 + -2. ஸோ 2 - 2 மட்டும்தான் நமக்கு 0 கிடைக்கும். 2 கூட வேறு எந்த நம்பர் ஆட் பண்ணாலுமே நமக்கு 0 கிடைக்காது. -2 மட்டும்தான். ஸோ அந்த நம்பரோட அப்படியே நெகட்டிவ் எடுத்து ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 0 கிடைக்கணும். ஸோ அப்படிப்பட்ட நம்பர் பேர் தான் அடிட்டிவ் இன்வர்ஸ். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் 2 சொன்னேன். ஸோ -2 தான் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 2. ஸோ ஒரு நம்பர் கூட நம்ம ஏதாவது இன்னொரு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கணும். நம்ம அந்த ஆட் பண்ண போகிற நம்பர் பேர் தான் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ இங்கே இன்வர்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் அது வந்து எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இங்கே f of x equal to -x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா f of x equal to x, அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா f of x equal to -xன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ f of x equal to xனா ரைட் டு லெஃப்ட் லைன் இருக்கும். f of x equal to -xனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது இன்வர்ஸ் ரிவர்ஸில் இருக்கும். ஸோ லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் f of x equal to -x, ஸோ லெஃப்ட் டு ரைட் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் கிராஃபில் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ மெயினாக நீங்கள் லீனியர் ஃபங்க்ஷனுக்கு ஞாபகம் வைக்க வேண்டியது இந்த ஃபார்ம் f of x equal to mx plus c கிடைக்கும். அண்ட் நீங்கள் கிராஃப் போடும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இந்த 2 பாயிண்ட் நீங்கள் மெயினாக வந்து இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆர் ஆப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ மாடுலஸ் ஆர் ஆப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா f from r to 0, ∞ defined by f of x is equal to mod x. ஸோ இங்கே வந்து டிஃபைன் ஆகிருக்கிறது ரியல் நம்பர்ஸ் டு இங்கே வந்து எப்படி இருக்குன்னா ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ டிஃபைன் பை f of x equal to இங்கே நான் 2 ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு உள்ள எக்ஸ் எழுதியிருக்கேன்ல, இதுதான் வந்து நம்ம மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைன் பேர் தான் வந்து மாடுலஸ். ஸோ உள்ள எக்ஸ் இருக்கிறதால இது எப்படி ரீட் பண்ணணும்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரீட் பண்ணோம். ஸோ இது எப்படி இருக்கும் மாடுலஸ்? இந்த மாடுலஸ்க்கு மீனிங் என்னென்னா which is equal to இது இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் வேர் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. எக்ஸ் வந்து 0 அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருந்ததுன்னா நமக்கு இமேஜ் வந்து எக்ஸ்ன்னு கிடைக்கும். எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0, எக்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்ததுன்னா நமக்கு நெகட்டிவ் எக்ஸ், ஸோ -x வந்து இமேஜாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து absolute valued ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். ஸோ எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருந்ததுன்னா அந்த எக்ஸ் தான் இமேஜாக கிடைக்கும். எக்ஸ் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்ததுன்னா -x வந்து நமக்கு இமேஜாக கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நான் f of x எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 தான் இமேஜாக இருக்கும். நான் -1 போடுறேன் அப்படின்னா எனக்கு -1 இமேஜாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2, 3, 4 எல்லாத்துக்கும் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு லைன் கிடைக்கும் அண்ட் இப்படி ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு v மாதிரி வருது. ஸோ இதுதான் வந்து மாடுலஸ் ஆர் ஆப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் இந்த எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அண்ட் மாடுலஸ் ஆர் ஆப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் கிராஃபில் ஒரு v மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன், குவாட்ராட்டிக் நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா x² + 2x + 1 அந்த மாதிரி ஃபார்மேட். ஸோ x² ஹையஸ்ட் பவர் வந்து 2 அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து நம்ம குவாட்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபங்க்ஷன் f from r to r
defined by f of x equal to ax square plus bx plus c a not equal to 0. ஏன் a not equal to 0 ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்கன்னா a வந்து 0வாக இருந்ததுன்னா இந்த x ஸ்கொயர் டேர்ம் வந்து போயிடும், உங்களுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே கிடைக்காது. பிகாஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா அது வந்து வெறும் எக்ஸ் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும், நம்மளால் குவாட்ராட்டிக்னு சொல்ல முடியாது. பவர் 2 இருந்தால் மட்டும்தான், ஹையஸ்ட் பவர் 2ஆக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து 0 ஆயிடுச்சுன்னா நம்மளால் அதை குவாட்ராட்டிக்னு சொல்ல முடியாது. அதனால எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எப்போவுமே நமக்கு வந்து இருக்கணும். இஸ் கால்ட் அ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இப்போது இங்கே பாருங்கள், f from R to R defined by f of x equal to x square where x belongs to R, f of x belongs to 0, infinity. ஸோ இது வந்து f of x எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் நமக்கு கிடைக்கும், ஏன்னா நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்திருக்கோம். நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக நெகட்டிவ் நம்பர்ஸ் போட்டால் கூட அதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து f of x equal to x ஸ்கொயர்னால் எல்லாமே உங்களுக்கு இமேஜஸ் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸே வராது, ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இதை நம்ம எல்லாமே வந்து பிளாட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு u மாதிரி கிடைக்கும். அந்த u வந்து மேலே பார்க்குற மாதிரி, ஸோ நார்மல் u மாதிரி கிடைக்கும். அதுதான் வந்து f of x equal to x square அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போது f from R to R defined by f of x equal to minus x square where x belongs to R, f of x belongs to minus infinity, 0. ஸோ minus infinity, 0ல எல்லாமே வந்து நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே 0, இன்ஃபினிட்டியில் நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்னா இப்படி இருக்கும், u வந்து தலைகீழாக இருக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா f of x equal to minus x ஸ்கொயரோட கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர், இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் பாசிட்டிவாக வரும் அப்படின்னு சொல்லி டவுட் வரக்கூடாது, ஏன்னா நம்ம எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஸ்கொயருக்கும் நம்ம மைனஸ் சைனுக்கும் ஸ்கொயர் எடுத்தால் தான் வந்து நமக்கு ஆன்சர் பாசிட்டிவில் வரும். ஆனால் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கே மைனஸ் இருக்குது, ஸோ இந்த மைனஸ் வந்து பாசிட்டிவ் ஆகாது. இப்போ சப்போஸ் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக -2 போடுறீங்க அப்படின்னா f of -2 is equal to minus of -2 the whole square -4 அப்படி தான் கிடைக்கும். இந்த மைனஸ் வந்து பாசிட்டிவ் ஆகாது நீங்கள் இதுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுக்கும்போது. ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ப்ராக்கெட்டில் மைனஸ் இருந்து மேலே ஸ்கொயர் இருந்தால் மட்டும்தான் அந்த மைனஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும். இங்கே வந்து ப்ராக்கெட்ஸே இல்லை, வெறும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனோட ஃபார்மேட். ஸோ f of x equal to ax square plus bx plus c where a is not equal to 0. நெக்ஸ்ட்டு குவாட்ராட்டிக் மாதிரியே இப்போ வந்து கியூபிக் ஃபங்க்ஷன். ஸோ குவாட்ராட்டிக்னா பவர் ஹையஸ்ட் பவர் வந்து 2ஆக இருக்கும், கியூபிக் ஃபங்க்ஷனில் ஹையஸ்ட் பவர் 3ஆக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அங்கேயும் வந்து நம்ம a not equal to 0 சொன்னோம், இங்கேயும் a not equal to 0 தான். ஸோ ஃபங்க்ஷன் f from R to R defined by f of x equal to ax cube plus bx square plus cx plus d, a is not equal to 0, is called a cubic function. So ax cube இருக்கு and x cube, x square, x and d, so constant term. So இதுதான் வந்து cubic functionோட இது ஈக்குவேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ the graph of f of x equal to x cube is shown in the figure. ஸோ இங்கே வந்து f of x equal to x cubeோட கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கியூபிக் ஃபங்க்ஷனோட ஃபார்மேட் அந்த ஈக்குவேஷன் வந்து இப்படி தான் இருக்கும், இதுதான் வந்து நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ஸோ ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா ஃபங்க்ஷன் f from R minus singleton set 0 to R defined by. இங்கே ஏன் 0 எடுக்கலைன்னா இங்கே வந்து நமக்கு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் வந்து f of x equal to 1/xன்னு இருக்குது. சப்போஸ் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோன்னா 1/0 இன்ஃபினிட்டி கிடைக்கும், நமக்கு இன்ஃபினிட்டி வந்து ஆன்சராக வரக்கூடாது. ஸோ அதனால R minus 0 தவிர நீங்கள் எந்த நம்பர்ஸ் வேணால் இந்த எக்ஸுக்கு பதிலாக போட்டுக்கலாம். ஸோ இஸ் கால்டு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ரெசிப்ரோக்கல்னால் என்ன அர்த்தம்னா இப்போ 2 இருக்குது அப்படின்னா 2ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 1/2ஆக இருக்கும், 5ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 1/5, அதே மாதிரி 1/5ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 5ஆக இருக்கும். ஸோ அந்த டிவிஷனை வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸில் எழுதுறது தான் வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் 1/x இஸ் கால்டு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் R minus 0 அப்படின்னு எடுத்துக்கணும், ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்காது ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதனால R minus 0 to R. ஸோ இப்போது இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனோட கிராஃப். இப்படி ஒரு கர்வ், அதே ஆப்போசிட்டில் இப்படி ஒரு கர்வ். ஸோ ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட ஃபங்க்ஷன் வந்து f of x equal to 1/x இந்த ஃபார்மில் இருக்கும்.
ஸோ லாஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் f from r to r defined by f of x equal to c. நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கோம். ஸோ f of x equal to c, எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் தான் கிடைக்கணும். ஸோ இப்போ சப்போஸ் f of x equal to 1 எனக்கு வந்து 5 கிடைக்குது அப்படின்னா நான் x is equal to 2 போட்டாலும் எனக்கு 5 தான் கிடைக்கும், 3 போட்டாலும் எனக்கு 5 தான் கிடைக்கும், 4 போட்டாலும் 5 தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர், ஒரே நம்பர் தான் இமேஜாக கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் தான் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் இஸ் கால்ட் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், ஏன்னா ஒரே ஹரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரே நம்பர் தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் இப்போ நான் வந்து 5 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ சப்போஸ் நமக்கு நான் 1,5 இங்கே மார்க் பண்ணுறேன், ஆர்டர் பேர்ஸ் எழுதிட்டு. ஸோ 1,5, 2,5, 3,5 இங்கே இருக்கும், 4,5 இப்படி இருக்கும், 5,5. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். ஸோ அதனால் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா f of x equal to c அண்ட் ஹரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லீனியர் ஃபங்க்ஷன்னா ஸ்ட்ரெயிட் லைன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி அந்த கிராஃப் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட வந்து இந்த செக்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.